ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்ங்க. ஹாப்பி பொங்கலுங்க. இன்னைக்கு எங்க ஐயனார் கோயில்ல தாங்க பொங்கல் வச்சோம். இது எங்க ஐயனார் குலதெய்வ கோயிலா? கோயில பூசாரி இவங்க. இதுல நான் சொல்றது நீயும் சொல்ற. உங்களே சொல்றது பொங்கல். நீனு தெரியுது. உங்களே நான் பண்ண பொங்கல். சொல்றது. உங்களே பாத்தீங்கன்னா பொங்கல். எனக்கு ஐயா உங்களே தாங்க ரொம்ப பொங்கல். ஹெல்ப் பண்ணாங்க. நானே சிங்கிளா பொங்க வைக்க முடியாது இல்லையா? அதனால பூசாரியை தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சதீஷ் இன்னைக்கு வீடியோ எடுக்க சொல்லியாச்சு. ஆமா வீடியோவே எனக்கு எடுக்க தெரியாது. எடுக்க சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க எனக்கு. வீடியோவே எடுக்க தெரியாது, ஒண்ணும் எடுக்க தெரியாது. ஏங்க நீங்க போட்டு வீடியோ எடுக்க வச்சாச்சு எனக்கு. ஆமா, ஒரு வீடியோ கூட எடுக்க தெரியாத அளவுக்கு நான் வச்சிருக்கேன். என்ன பண்றது? ஒரு பச்சை மண்ணை வச்சிருக்கேன் நானு. பச்சை மண்ணு. அரிசி போடுறோம் இப்பதான். பால் பொங்கிருச்சு, அரிசி ஆதி போடுறோம். ஆதியை பாருங்களேன், ஐயா ஒரு என்னடா அது? பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாங்கங்க. அதை வச்சு தின்னுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டான். சேட்டையே பண்ணல நீ ஃபுல்லா. நானும் தூங்குவான்னு பார்த்தா தூங்கவே இல்லைங்க. இதெல்லாம் அவனுக்கு தூங்குற டைமு. என்னப்பா அம்மா பொங்க வைக்கிறேன் பாரு. பொங்கல் பொங்க போகுதுங்க. இப்போ பொங்க வைக்கிறாங்க. செண்டு. அங்க வை பொங்க வை. சங்கவை பொங்க வச்ச பானை நடுரோட்டில் வச்சா நாய் நக்கதனால செய்யும். அதே மாரி பொங்க நடுரோட்டில் வச்சுட்டு இருக்காங்க. அட பாவி, கோவில்ல பொங்க வைக்கிறேன்டா, அப்படிலாம் பேசலாமாடா நீ? கோயிலில் பொங்க வச்சாலும் கோயில் வாசலில் தானே பொங்க வைக்கணும். ஒரு இல்லை இப்ப பேசலாம். பேசலாம், பேசக்கூடாது. இருக்கலாம், இருக்கக்கூடாது. அங்க பாருங்களேன், நான் என்ன பண்றேன்னா தேங்காயில தாங்க உடைக்கிறேன். கல்லால உடைச்சா அது பேர் என்ன, மண்ணு கொட்டிரும்னு சொல்லிட்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு என் கையில கிடைச்சது தேங்காய் தான். ஆமா, தேங்காய் மட்டும் இல்லைங்க, வீட்டுல சப்பாத்தி கட்டுறாங்க எனக்கு. இது கையில கிடைக்கிறது சப்பாத்தி கட்டுறாங்க. என்ன பண்றது? அப்புறம் வேற எதுலயே அடிச்சா ரொம்ப பலமா அடி விழுந்துரும். சப்பாத்தி கட்டதான் பலமா அடி விழுவும். வேற எதாவது அடி விழுவாது. அப்புறம் அடிக்கிறதுக்கு ஒருத்து வேணும்ல, அதனாலதான். இன்னைக்கு பொங்கலா பஞ்சாமிரதமானு தெரியல. ஏன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் போட்டு எவ்வளோ, அதாவது இருக்க எல்லாத்தையும் போட்டு கிண்டியாச்சுங்க. பொங்கல் வேற லெவலில் தான் வந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. நானா பொங்க வச்சேன் அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சரியான டேஸ்டாக இருந்துச்சு. உண்மையை சொல்லு. உண்மையிலே பொங்கல் டேஸ்டாக இருந்துச்சு. இது பழனி பஞ்சாமிரதம் இறக்குன மாதிரி இருந்துச்சு. நானே பொங்கல் எனக்கு பிடிக்காதுங்க, இனிப்பு பிடிக்காது. ஆனால் நான் வச்ச பொங்கலை நானே விரும்பி சாப்பிட்டேன். என்னோட லஞ்சு சாப்பாடே அதுவாக தான் இருந்துச்சு. ஆமாம், எனக்கு அதான் லஞ்சு சாப்பாடு சாப்பிட்டோம்னு. ஆதி அதான் சாப்பிட்டான். ஆதி நல்லா சாப்பிட்டான். ஆதி சாப்பிட்டான். ஆதி பொங்கல் சாப்பிடுவான்னு எனக்கே தெரியாது. நல்லா சாப்பிட்டான், சூப்பராக சாப்பிட்டான். பொங்கல் பொங்கிட்டே இருந்துச்சுங்க. பால் வேற நிறையா ஊற்றியாச்சு. ஒரு 1/2 லிட்டர் ஊற்றியாச்சு. அதனால் பொங்கிக்கிட்டே இருந்துச்சு. வேகமாகவும் அடுப்பு எரிக்க முடியல. காற்று வேற பயங்கரமாக அடிச்சுதான். ஐயா தான் ஒரு தாம்பலம் கொடுத்தாங்க. அதை வச்சு சைடில் மேனேஜ் பண்ணி அப்படியே பொங்கல் பொங்கியாச்சுங்க. ஒரு வழியாக பொங்கிடுச்சு, வெந்துருச்சு சாதம். அதுக்கப்புறம் வெல்லம் உடைச்சி இருக்கு, அதெல்லாம் போட்டு வெல்லம், முந்திரி, நெய் எல்லாம் போட்டு பஞ்சாமிரதத்தை இறக்கி வெல்லம் போட்டாச்சு. ஏன் சொல்றேன், நீ போய் ஐயனார் கோயிலை மட்டும் பொங்கல் கோயிலில் யாருமே எங்கள் அம்மா யாரும் எதுவும் பண்ணதில்லை. நீ பண்ண நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் குலதெய்வம் எப்படின்னா ஒரு நம்ம இப்போ சாமியை கும்பிட்றோம்ல, அவங்க எல்லாமே ஒரு காலத்தில் மனிதர்களாக வாழ்ந்தவங்க தான். ஸோ நம்மளோட குலதெய்வத்தை நம்ம வழங்கணும்னா நம்ம எந்த சாமியும் கும்பிடலைன்னு வருத்தப்படவே வேண்டாம். நம்ம கோவிலுக்கு போகலையே அப்படின்னு நம்ம ஒரு குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாலே நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டா மாதிரி. நம்மளோட முன்னோர்களை நம்ம வருஷத்துல ஒரு நாளாவது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான். என்ன அப்படி பாக்குற? இல்ல, எந்த பாட்டா அப்பா உடம்பு சேர்த்துறியதுல என்னோட ரோல் மாடல் எங்க அப்பா தான். உங்க அப்பா நீ சொல்ல பாப்போம். எங்க அப்பா நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? எங்க அப்பா சொல்ல மாட்டான். அதான் ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்லணும்? ஏன்னா உங்க அப்பா பயங்கரமான தண்ணி வந்தீங்க, அதனாலதான்.
பொங்கல் பொங்கியாச்சுங்க. ஆனா பானை ஃபுல்லாயிடுச்சு. ஆனாலும் அத என்ன பண்றது? அத ஒரு குண்டால அள்ளி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வெல்லம், அந்த ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறமா அத எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி ஐயா வேற சொல்லிட்டாங்க, பானை நெறஞ்சிருக்கணும். பொங்கி வழியணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க சொல்லுக்கு ஏற்பாடு செஞ்சாச்சுங்க. பாருங்களேன் நெய் எவ்வளோ பயங்கரமா நீங்கெல்லாம் வந்திருந்தா உங்களுக்கு நான் வச்ச பொங்கலை கொடுத்துருப்பேன். பொங்கல் சாப்பிட்றலாம். சாப்பிட்றலாம். பொங்கலா தேன் பஞ்சாபுரமான்னு தெரியல. இவன் என்ன பண்றான்? ஆரம்பிச்சுட்டான் ஆதி. ஒண்ணு இருக்குல்ல ஆதி வர நைட்ல இருந்து என்னடா இப்படி அடிச்சு விட்டுட்டு இருக்கான்? நைட்டிலாம் நினைச்சு விட்டுட்டே இருக்கான். நாங்க பொங்கலுக்கு பெட்டை கழுவ வேண்டாம், ஆதியே கழுவி விட்டுருவோம். சுச்சி போயே கழுவி விட்டுருவான் பிறகு. ஐயோ கொடுமை. ஒரு நாளைக்கு 4 நைட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. அங்க இருந்து நாங்க வாய்ஸ் பேசலைங்க. வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்த்தா இவன் சுவிட்ச் அடிச்சு நைட்டிலாம் நினச்சி விட்டுறான். அப்புறம் பாருங்களா அந்த சாப்பாடு எடுத்து வச்சதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிக்ஸ் பண்ணி பொங்கலை ஒரு வழியாக பொங்கியாச்சுங்க. என்ன தின்னுட்டு இருக்கேன் மிக்சரை பேச சொன்னா? சாப்பிட்டுட்டு திங்கிறதுலே இருக்கு. எப்போ பார்த்தாலும் திங்கிறது தூங்குறது. வேற என்ன படம் பார்ப்பேன். ஏதாவது ஒரு வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிற. எப்படி காசுலாம் எப்படி வருது? வேலைக்கு தானே வருது. ஆமா பெருசா வருது. காசு வருது. வீட்டுக்கு வருதா? வீட்டுக்கு வருதான்னா சம்பாதிக்க காசு வருது. வீட்டுக்கு வருதா? 1 ரூபா வருதா? 1 ரூபா அப்படி வரும். 300 ரூபா வாரம் ஆனால் காசு வரும். அதான் வாரம் ஆனாலும் வீட்டுக்கு வருதான்னு கேட்குறேன். அப்படியே போயிருது கடன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? அவ்வளோதான். நாங்கள் எதிர்பார்க்கலைங்க. என்னன்னா நாங்கள் மட்டும் தான் பொங்க வைப்போம்னு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ ஐயாவும் வைப்பாங்க. எப்போவுமே ஐயா கூட சேர்ந்து நாங்களும் வைப்போம். இந்த வாட்டி நாங்கள் சொல்லிட்டோம் ஐயாட்ட நாங்கள் வரதா. ஸோ ஒரே பொங்கலாக வச்சிடலான்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டாங்க எங்களுக்காக. ஸோ அதனால் ஒரே பொங்கலாக வச்சு அடுப்பு வேற அணைஞ்சு போயிடுச்சு. ஊதி ஊதி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. ஆனால் அந்த புகையில நின்றுட்டு பாவமாக இருந்துச்சு பார்க்கவே. ஆமாம் உண்மையே பாவமாக இருந்தது. பொங்க வைக்கிறதுலாம் ஒரு ஜாலியான விஷயம். அது கஷ்டம்லாம் இல்லை. இருந்தாலும் பயங்கர பொங்கல் காற்றும் எரியவே விடலை நெருப்பு. ஆனாலும் நல்லா தான் உடனே டக்குன்னு வந்துருச்சுங்க பொங்கல். லேட் ஆகும்னு நானும் நினச்சேன். டக்குன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்து நான் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் கட்ட போனேன். எனக்கு கட்ட வரல. கட்டுறதுலாம் சதீஷ் தான் நல்லா கட்டுவான். ஏன்னா ஆல்ரெடி தாலியெல்லாம் கட்டி பழக்கம் இருக்குல்ல அவனுக்கு. என்ன எனக்கு சத்தியமாக கட்ட வரலங்க. அதை எப்படி கட்டணுன்றது எனக்கு தெரியல. அது வேற கட்டியாக இருந்துச்சா. நான் ஒரு கயிறு எடுத்து போட்டு அதை முடிச்சு போடலாம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சதீஷ் அங்கே போகிறேன் கட்டுறான் பாருங்க. ஒருவேளை 10 பேருக்கு தாலி கட்டியிருப்பானா என்னன்னு தெரியலங்க. அங்கே பாருங்க எப்படி கட்டுறாங்க. 10 பேர் கட்டிருக்காங்க. கரெக்டாக கட்டி போட்டு நான் கவலைப்படல. ஒருத்தட்ட கட்டிட்டு கஷ்டப்படுறியா? ஏன் இன்னொன்று கட்டி தான் போகிறான். கட்டியாச்சுங்க. பொங்க வச்சாச்சு. தோரணம்லாம் கட்டியாச்சு. பொங்கல் பானையை இறக்க வேண்டியதான். இறக்குறப்ப பாருங்களேன் பயங்கரமா ஆதி என்ன பண்ணுறான் பாருங்க. பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அவன் பட்டு உட்காந்துக்கிறான். எனக்கு என்னன்னு நீங்கள் வைங்க பொங்கலை அப்படின்னு பாருங்க. பொங்கல் தலை தலைன்னு பொங்கல் கீழே வழிய போகுது. இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாங்க ஐயா. அப்படியே தலைன்னு பானை நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியே கரெக்டாக வந்துச்சுங்க பொங்கல். நான் தாம்பலம் கதவை போனேன். எனக்கே தெரியாமல் அந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஏன்டா அந்த தாம்பலம் இருக்க போனா பொங்க வைக்கிறத எடுறான்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். நீ என்ன தாம்பலம் கதவெல்லாம் எடுத்திருக்க? இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ எது இல்லைன்னா அவனை போய் தண்ணி பண்ணல தூக்கிட்டு வரான். பொங்கல் வச்சாச்சு. இன்னும் இறக்கலை. சரி அரைச்சல் ஜாமெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பலம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்க இறக்குறேன். ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுங்க பயங்கரமா. வெயிட் கொடுக்காம கூடாது ஒரு கை போட்டு பிடிக்கிறப்பா. பானை வெயிட் கொடுக்காம சொல்லிட்டு நல்லா பயங்கரமா. அதெல்லாம் உடையாது. ஏன்னா சாமிக்கு வைக்கிற பொங்கல் இல்லையா, உடையாதுங்க. அதனால இறக்கி வச்சாச்சு.
ஒரு வழியாக பொங்கலை இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் சரி அர்ச்சனை ஜாமெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். தாம்பூலம் ஒரு தாம்பூலம் தாங்க நான் எடுத்துகிட்டு போனேன். அதனால தான் இன்னொரு தாம்பூலம் ஐயாட்ட வாங்கிட்டு போய் கழுவிட்டு வந்தேன். ஏன் கழுவிட்டு இருந்தேன்னா மாலை எடுத்து வைக்கலான்னு கழுவிட்டு இருந்தேன். பார்த்தா மாலையோட கவர் மட்டும் தான் இருக்குது. மாலை ஐயா எடுத்து சாமி அவங்க வந்து முன்னாடியே அலங்காரம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதியை பாருங்களேன், ஒரு ஓடுறான், அவங்ககிட்ட வரான் இங்கிட்ட வரான். அவன் வந்து கேர் பண்ணிக்கவே இல்லைங்க எங்களை. அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தாங்க இன்னைக்கு. ஏன்டி அழுகுற தங்க பிள்ளை சக்கரை அழுகுறீங்க நீங்கள்? என்ன எல்லாரும் பொங்கல் வச்சு அன்னைக்கு தான் வீடியோ போடுவாங்க. நேத்தி போட வேண்டிய வீடியோ மாட்டு பொங்கலுக்கு என்ன நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கோம். 100 ரூபாவா? நேற்று டவர் இல்லை, ஒன்றும் இல்லை. டவர் இல்லையா? ஐயோ காசு இல்லைங்க. சுத்தமா செல்லுல டேட்டா ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கியிருந்தாங்க, குடிச்சிட்டாங்க போல. டவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுமே போடல. பார்த்தா அதுக்கப்புறம் மெசேஜ்ல போய் பார்த்தோம் டேட்டாவை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் டேட்டா ஏற்றி அதுக்கப்புறமா இப்போ அதுக்கப்புறம் 2 ஷார்ட்ஸ் போட்டாங்க, அதுவும் ஓடலை. ஏங்க வீடியோ ஓட மாட்டேங்குதுன்னு தெரியல. எங்களுக்கு மட்டும்தான் இப்படியா நடக்குது என்னன்னு தெரியல. அப்புறம் பழம்லாம் எடுத்து வச்சேன். ஆதி என்ன பண்ணுறா பாருங்களேன், அப்படியே தூக்கி அப்படியே அலேக்கா தூக்கிட்டான் திராட்சையை. எலுமிச்சம்பழம் மெயினாக வச்சு வெத்தலை பாக்கு, தேங்காய், அந்த எலுமிச்சம்பழம் இது இருந்தாலே போதுங்க. ஸோ எடுத்து ரெடியாகிட்டு நீ என்னடி பண்ற? அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்னடி பண்றீங்க தங்க குட்டி? இங்க பாருங்க இருக்கான் அந்த ராசி. என்னடா பண்ற நீ தங்க குட்டி? பாருங்களேன், இது என்ன மரம்னா சப்போட்டா மரங்க. நல்ல பழம்லாம் செம்ம பழம். மேலெல்லாம் நல்லா பழுத்து இருந்துச்சு, கீழே பழுக்கலை. அதை வேற நான் அமைக்கி பார்த்தேன். சரின்னு நான் வந்துட்டேன். நானாலும் பழத்தை அமுக்கி பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னொரு காட்சியை பாருங்களேன், ஆதியை காணும். இன்னும் நான் பழத்தெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், ஆதியை காணுங்க. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க, யாரும் நிற்கிறாங்க, வாய்ஸ் கேட்குது, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா வேற யாரும் இல்லைங்க, என் பசந்தான். ஏன்டா அங்கே போனேன்? பாத்ரூம் பண்ணியா? ஆதியும் கூடயே வந்துட்டான். நானும் பின்னாடியே வந்து தேடி பார்த்துட்டு அங்கே பாரு அங்கேயே நிற்கிறான். என்ன பார்த்தோன்னு ஓடி வந்துட்டான். ரெஸ்ட் ரூம்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே எல்லா வசதியும் இருக்குங்க. எதுவுமே நம்ம வீடு மாதிரியே தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஏதோ கோவிலுக்கு போன ஃபீல் எல்லாம் இல்லைங்க. எங்கள் சொந்த வீட்டுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் போகிறோம், அந்த ஃபீல் தான் வரும் எப்போவுமே. போன டைம் வந்தப்பே இதெல்லாம் கட்டிட்டாங்க. ஸோ இந்த டைம் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தில் வேறு எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. செட்டு ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க. நாங்கள் எதனா பண்ணணும்னு ரொம்ப பழம் பழுத்திருக்கா என்னன்னு பார்த்துட்டு தாங்க விட்டுட்டு வந்தேன். அவன் கீழே கிடக்கிறத பொறுக்கி திங்கிறான். அவனோட பொறுக்கிற பற்றி எங்கிட்டுமே விடலை. என்னடா பண்ண? பழம் எடுத்து சாப்பிடுவேன். நல்லா இருந்துச்சுல, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அணில் கடிச்ச பழம். ஆதி தொட்டு கொடுக்குறோம் நாங்கள் அர்ச்சனைக்கு. டைம் நிறையா வாங்கிட்டு போய் பயங்கரமாக பண்ணோங்க. இந்த வாட்டி பொங்கல் அதுமா என்னாச்சுன்னு தெரியல, இவங்களுக்கும் சம்பளமும் போடலையா. ஸோ அதனால எல்லாமே கம்மியாக தான் வாங்கிட்டு போனோம். இருக்கிற அளவுக்கு தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வாங்கிட்டு போனோம். இருந்தாலும் நாங்கள் மனசு நிறைவாக சாமி கும்பிட்டோங்க. சந்தோஷமா இருந்துச்சு, மனசு அமைதியாக இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சு. இது கஷ்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அங்கிட்டே பாரம்லாம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. தான் ஐயனார், இங்கே ஐயனார் தாங்க. என்ன சாமி இருக்குன்னா ஐயனார், அப்புறம் வெள்ளை வீரன் இருக்காங்க, 2 பக்கமும் பிள்ளையார் முருகன் இருக்காங்க, கன்னியம்மன் இருக்காங்க. எங்கள் ஐயனார் வந்து நாங்கள் குதிரைகிட்ட காட்டுறோம் பாருங்களேன், ரொம்ப சாந்தமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க குதிரைக்கிட்ட இருக்க ஐயனாரை. ஸோ இங்கே வந்து இவங்க தான் வெள்ளை உள்ள வீரன். வெள்ளை வீரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நானும் வந்து ஐயா கூடவே தாங்க போயிட்டு இருந்தேன். வீரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வண்டி எங்கெங்க ஓடுவாங்க, புரியுதுலாம் ஓடணும். இப்போ ஒரே ஒரு குறுக்கு வராத மாதிரி சொல்லிட்டு போக முடியாது. சாமி கும்பிட்டு போங்க வீரனை.
அங்கே பாருங்களேன் பயங்கரமான காற்றுங்க. கரெக்டாக மணி 12:30 கிட்ட இருக்குங்க. செம்ம காற்று. 1 மணி இருக்கும். 12:30 1 மணி அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். டைம் நான் பார்க்கல அப்போ. அவ்வளோ காற்றடிக்குதுங்க. ஆனாலும் அந்த சூடம் அணையவே இல்லைங்க. ஈனாருக்கு கொடுக்கும்போது அதான் பாருங்களேன். அவங்க தாங்க ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க ஐயனார். இங்க அவ்வளோ காற்றுலையும் சூப்பராக எரிஞ்சுது. எல்லாமே பிரபஞ்சம் தாங்க. அங்கே பாருங்கள் எப்படி எரியுது பாருங்களேன். நீங்களும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சிங்களா என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை பொங்கலை வீட்டில் வச்சிங்களா எங்கே வச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லாம் பண்ணுங்கள். நானும் நிறைய வீடியோ போட்டு பார்த்துட்டேன். ஒன்றும் ஏன்டா சிரிக்கிறேன் பாருங்க. ஐயா கூடவே நான் போயிட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழியிடம் கூர்ந்து. இருமல் வேற வருது, பேச முடியல. நீ பேசண்டா. என் கோயில் எல்லாமே இருக்கு பாத்தியா? மயில் இருக்கு. ஆமாங்க, மயில் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. மயில்லாம் அங்கிட்டே தான் நிக்குது. நம்ம பக்கத்துல போனா கூட பறந்து போக மாட்டேங்குது. ஆனா அங்கேதான் இருக்கு. அங்கிட்டே வளருது. போன டைம் போனப்ப புறாலாம் அதிகமா இருந்துச்சுல்ல. ஆமா, அந்த மயில் வந்து இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. மயில் இருந்துச்சு, ஆனா இப்ப வளர்ந்துருக்கு. ஆனா புறா அதிகமா இருந்துச்சு போன டைம். ஐயா வந்து மேலே பார்த்து சாமி கும்பிட சொன்னாங்கங்க. அதுக்கப்புறம் நானும் மேலே பார்த்து சாமி கும்பிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்தாச்சு. என்னடா தின்னுகிட்டே இருக்க நீ? அண்ணன் எடுத்து வைடா. நேற்று எடுத்த வீடியோவை இன்னும் அப்லோட் பண்ணாம வச்சுட்டு தின்னுட்டே இருக்கேன். சாமி கும்பிட்டுக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க நைட்ல நடமாடும். ஆமாங்க, நைட்ல நடமாடுவாங்களா எங்க ஐயா. ஆனால் நேற்று எங்கள் கூடவே வந்துட்டாங்கங்க. நாங்கள் அதை அப்படியே உணர்ந்தோம். பார்த்துக்கோங்க, கூடவே வந்துட்டாங்க. ஆதாரம் எடுத்துக்கோங்க. ஏன் கூட வந்தாங்கன்னா ஏன் சொல்லு. அவங்களோட வேஷ்டி நம்மள்கிட்ட வந்துட்டு வேஸ்ட் இல்லைங்க, பேர் என்ன, ஐயா கூடயே வந்துட்டாங்க. நல்லாவே தெரிஞ்சுது எங்கள் கூட வந்தது. போகும்போது வண்டி சூப்பராக போணுச்சு. வரும்போது வீடு வரைக்கும் வர முடியலைங்க எங்களால். வண்டி ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போகுது. அது ஒன்றும் சொல்ல முடியல. அது பொங்கல்னு தான் ஐயா சொல்லி அனுப்புனாங்க. ஐயா பொங்கல் ஊட்டி விடுறாங்க ஆதிக்கு சதீஷுக்கெல்லாம். நிறைவா இருக்கு மனசுக்கு. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட்டா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருங்க. ஏன்னா இப்போ பாருங்களேன், இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா பரிவட்டம் தான் கட்டினாங்க அவங்க வீட்டுக்காரங்களுக்கு. இந்த பரிவட்டன்றது நம்மளோட குலதெய்வத்தில் தான் மட்டும்தாங்க நம்மளுக்கு உரிமை. வேறு எங்கே கட்டினாலும் அது மன திருப்தியாக இருக்காது. ஸோ நம்மளோட குலதெய்வ கோயிலில் நம்மளுக்கு போன வருஷமும் கட்டினாங்க. போன வருஷம் நாங்கள் யூடியூப் வச்சிடலையா, அதனாட்டி எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இந்த வாட்டி நாங்கள் ஒரு அண்ணன் எங்கள் கோவிலில் நின்னாங்க. அவங்கள கூப்பிட்டு ஐயா எடுக்க சொன்னாங்க, வீடியோ எடுக்க சொன்னாங்க. நானும் சதீஷ் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே பரிவட்டம் கட்டும்போது நான் எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருந்தேன். ஐயாவே கூப்பிட்டு எடுக்க சொன்னாங்க. என்னப்பா ஆதி, சாமி கும்பிட்டியா? அப்படியே சாமி கும்பிட்டு பிரசாதத்தை வாங்கியாச்சுங்க. பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் வச்ச பொங்கலை நானே சாப்பிட்றேங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்டு போகலாம். பொங்கல் சரியான டேஸ்ட்டுங்கண்ணா. சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. தெவட்டி போகும்ல, அது வெளுத்து வாங்கிட்டேன். எங்களுக்கு தெவட்டவே இல்லைங்க. லஞ்சு சாப்பிட்ற ஃபீல்ட்லேயே சாப்பிட்டுட்டே இருந்துட்டோம் நாங்கள் பாட்டுக்கு. ஆதிக்கு ஊட்டணும். ஆதி கூட நல்லா சாப்பிட்டான். அம்மா என்னடி தங்கம்? அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. சாப்பிட்டுட்டு அங்கே பாருங்க மாடெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா.
ஃபுல்லாகவே நான் ஒரு நாள் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வீடியோ அதுக்காகவே தனி வீடியோ தாங்க போடணும். நான் கோவிலை சுற்றி சுற்றி எடுக்கணும்டா. கேட்டை ஆடு வந்துடும் சாத்தி வச்சுருக்கோம். ஸோ கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோங்க. வெளில வந்தாச்சு. அதுதான் எங்கள் நுழைவாய். அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் எப்படி பொங்க வச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், டாடா. பாய் சொல்லுடா. பாய். அது பாய் சொல்லுப்பா.